அதனால் இந்த விண்ணக சாயல், இந்த விண்ணக சாயலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தியானத்தில் உட்காரணும். கொஞ்சம் அதிக நேரம் கடவுளோடு நேரத்தை என்ன செய்யணும், செலவிடணும். அப்போ நான் ஒரு குழப்பத்தில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எதை ஃபாலோ பண்ணுறேன். ஒன்று ஆர்சி ஃபாதர்ஸோடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன். இவங்க சொல்கிறத இதில் நம்ம போகிறதா, இன்னொன்று பாஸ்டர்ஸ் சில நேரம் அந்த இவங்களோட இந்த ஜப கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், இந்த பாஸ்டர்ஸ் ஐக்கியத்தில் போகும்போது அவங்க சொல்கிறத இது பண்ணுறாங்க. அவங்க நீ ஆட்சியை விட்டுட்டு நீ வந்திருக்கிறாங்க, இவங்க நம்ம இதுதான் என்ன செய்யுது சரியானது அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு 2 விதமான குழப்பங்களில் இருக்கும்போது நான் கண்ணை மூடி வீட்டில் திண்ணையில் அந்த செவத்தில் என்ன செஞ்சேன்னா சாஞ்ச மணிக்கு அப்படி உட்காந்து எதுப்பா உண்மை, நான் என்னுடைய பணி என்ன, நான் நற்செய்தி அறிவிக்கிறதும் நல்ல செய்தி நம்ம வேலை விழுந்த கடமை, என் கடமையை செய்ய நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறது, எங்கேருந்து பண்ணுறது, எது சரியான வழி, எது உண்மையானது அப்படின்னு கேட்கும்போது 2யுமே அவர் காட்டலை. அப்போது அவர் என்னை காட்டினார். அப்போ காட்டும்போது எப்படி காட்டுறாருன்னா, அந்த சோல் என் உடல் அப்படியே திண்ணையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த உடல் இருந்து என் ஆன்மா நினைச்சது என்ன இதே போல தான் உருவம் இருக்குது. முகம், கண், கை, இந்த உருவம் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த உருவம் என்ன செய்யாதுன்னா காலை வச்சு தான் நடக்கும். அந்த உருவம் காலை வச்சு நடக்க மாட்டேங்குது, அது பறக்கிறது. ஒரு கை திட்டுக்கலாம் நல்லா கறக்கிறது, ஏன்னா உரைக்கிறது நல்லா கை, அது பறக்கு. இது மேலே அப்படி போகுது, சல்லுன்னு அப்படி நினைச்சுது. உருவி போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் சல்லுன்னு மேலே போகுது. ஐயோ மோடு, அது மேலே கம்பி கம்பு ஓடு அப்படின்னு பார்க்குறேன். எங்கே ஓடெல்லாம் தாண்டி போகுது. அடுத்து பார்த்தா தூணு, ஐயோ தூணில் மோதிரும், தூணுக்குள்ளே ஓடி போகுது. மரத்துக்குள்ளே ஓடி போகுது. ஐயையோ இது பெரிய மலை மாதிரி இருக்கா, மலைக்குள்ள ஓடி அது வாட்டில் போகுது. அங்கிட்டு பார்த்தா தண்ணி ஆறு தண்ணிக்குள்ள அது வாட்டில் இருந்துச்சு. மூடிட்டு முடிக்கிற நேரத்தில் அப்படி போய் கடைசியாக ஒரு இடத்துல போய் எழுச்சுன்னா அது நிற்கு. எங்கே போய் நிப்பாட்டுறாருன்னா, இந்த பக்கம் ஆட்சிக்காரங்க சப்பரம் தூக்கி திருவிழா கொண்டாடுறாங்க, இந்துக்காரங்க இருக்கக்கூடிய கூட கொண்டாடி நினைஞ்சிருக்கிறாங்க. 2க்கும் நடுவில் நிப்பாட்டி இந்த 2 பேருக்கும் என் சுவிசேஷத்தை நீ சொல், கைதிட்டங்களை மாற்ற. இதாங்க. அப்போ தான் நான் பார்க்குறேன், என் உடல் சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது என்ன என் ஆவி உடலை நான் நேருக்கு நேராக பார்த்தவங்க. அதனால் சொல்ல முடியும், எனக்கு இந்த மேனியை பற்றி சொல்ல முடியும், இந்த மேனியினுடைய பவரை பற்றி சொல்ல முடியும். இந்த உடலை விட்டு அது இந்த உடலில் இருக்கிறது வரைக்கும் தான் அது என்ன செய்யணும், அடங்கி இருக்கும். இந்த உடலை விட்டு வெளியே வந்துச்சு சொன்னால் அது வேகம் வேறு, அதனுடைய தன்மை வேறு, அதனுடைய மகத்துவம் வேறு. இன்னொரு தடவை அதையும் சொல்லிடுவேன். இந்த உடலை விட்டு என் சோல் மேலே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் பங்களா தங்கத்தாலே இருக்குது. நடந்தால் தரையிலிருந்து என்ன செய்யுது, ஒளி அப்படியே பளிச்சுன்னு. அங்கே லைட்லாம் இந்த மாதிரி எந்த லைட்டும் கிடையாது. நான் எல்லாமே ஒளியாக தான் இருக்குது, எல்லாமே வெளிச்சமாக தான் இருக்குது. நான் நடக்கிற தடமெல்லாம் தங்கத்தால் ஜொலிக்கி. ஒரு ரூம்பு மட்டும், ஒரு அறை மட்டும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னால் நடந்துக்கிட்டே இருக்கிற அது வாட்டில் அவ்வளோ அகலமாக இருக்குது. இப்படி அந்த ஒவ்வொரு இதையும் தாண்டி வந்து இவ்வளோ தூரமாக ஒரு ரூம் இருக்குது, ஒரு அறை இருக்குது. அப்படியே அந்த அறைக்குள்ளே போயிட்டே இருக்கேன். அதுக்குள்ளேருந்து கடைசியாக கேட்டு வெளியில் வரேன். இங்கே தான் பூமி. அப்போ தான் இங்கே ஒரு ஆள் என்னை போய் வெளியே கொண்டாந்து விட்டுட்டு, இனி இதுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு டைம் நாள் இருக்குது, போயிட்டு வா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, என்னை வழியடி போட்டுறாங்க. அப்போ தான் என்ன செய்கிறாங்க, நான் பூமிக்கிட்ட என் சுய உணர்வாகி மண்ணுலகத்துக்கு நான் இருக்கிறது நான் பார்க்குறேன். இன்னொரு தடவை நான் பார்க்குறேன், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஏஞ்சல்ஸு, தூதர்கள், அவங்கெல்லாம் பறக்கிறாங்க. நமக்கு இந்த உடல் கை காலோடு அந்த உடல், ஆவிக்குரிய உடல் அங்கே இருக்குது. அப்போது அவங்க அந்த தொழுகையே இப்படி பறந்த மணி தான் தொழுகை நடக்குது. நீச்சல் அடித்த தண்ணிக்குள்ள நீச்சல் அடித்தா எப்படி அந்த மாதிரி தான் அந்த அங்கே எல்லோரும் இது பண்ணுறாங்க. அப்போ நான் இப்படி கைகள் நான் இப்படி அப்போ பக்கத்தில் உள்ள பேச்செல்லாம் கிடையாது, இப்படி கையை அசைக்கிறாங்க, அது மாதிரி அசைக்கிறேன். அந்த ஏஞ்சல்ஸ் போல் நானும் அதில் நீந்தி வரிசையாக தான். ஒரு சின்ன கோடு கூட நிச்சயாதுன்னா முன்ன பின்ன வராது. கொஞ்சம் ஒருத்தர் முன்னாடி பின்னாடியெல்லாம் இருக்காது. ஒழுக்கம் அவ்வளோ ஒழுக்கமாக நினச்சிங்கன்னா ஒன்று போல் அந்த ஆராதனை தொழுகை அவ்வளோ மகிமையாக நடந்து கொண்டது. அதே மாதிரி
நல்லா கைது இவங்க நிறைய சொல்ல முடியுங்க. நிறைய அனுபவங்கள் இருக்குது. இதெல்லாம் சொன்னால் இன்றைக்கி யாருக்கும் நினைச்சியாது, புரியாது, நம்பவும் முடியாது. ஏன்னா இதை நான் ஆராய்ச்சி பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால, இந்த மகான்களுடைய இது ஆவிக்குரிய உலகத்தில், ஆன்மீக உலகத்தில் சஞ்சரிக்கணும், அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு இது. நீங்கள் எனக்கு அது நடக்கணும், வீட்டில் என்ன செய்யணும், வீடு கட்டணும், குழந்தை வேணும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கிற மாதிரி நான் அதை நினச்சி தியானம் பண்ணி இதில் உட்கார்றதுனால அதில் திடீர்னு நினைச்சு வர கொண்டிருக்கிறார். எப்போ போகிறாரு, எப்போ போகிறோம்லாம் எனக்கு நினைச்சாது தெரியாது. இது நான் நிறைய பேர் ஏகப்பட்டது அனுபவங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அதன் மீது நான் தாக்கமாக இருக்கிறேன். இந்த இடத்துக்கு ஆவியானவரை என்னை கொண்டு சொல்லும், இன்னும் என்னை என்ன செய்யும். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், மேலானவைகளை நாடுங்கள். ஒரு வழியிலே சொல்லுங்களேன். இந்த விண்ணகத்துக்குரிய அந்த ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கும்போது, அதில் நீங்கள் போகும்போது பரலோகம் அதை நமக்கு தருகிறது. கைதிகளை பார்ப்போம், நல்லா கரங்க. அதனால இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உடல். அதனால் இந்த உடல் வரணும்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்யணும், காத்திருக்கணும். 21 நாள் கோழி அந்த முட்டையில் படுத்திருக்கும்போது 21வது நாள் அந்த கோழியினுடைய உருவத்தில் ஒரு குஞ்சு என்ன செய்கிறது, நமக்கு முன்னாலே கீக்கின்னு கூப்பிடுறதை நம்ம என்ன செய்ய பார்க்குற மாதிரி இந்த இயேசுனார் கடைசியாக உயிர் தெழுந்ததுக்கப்புறம் தம்முடைய சீடர்களுக்கு அவர்களுக்கு அவர் சொன்ன ஒரு சத்தியம் என்னவென்றால், ஒரு ரகசியம் என்னவென்றால், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த தாய் உங்கள் மேல் அசைவாடி உங்கள் மேல் அடகாக்கும் போது நீங்கள் ஆவிக்குரிய உடலோடு வேற்றூறு பெற்று அந்த உன்னதத்தினுடைய வல்லமையினால், சக்தியினால் நீங்கள் என்ன செய்வீர்கள், இந்த உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த தெய்வீக உடலை கொண்டிருப்பீர்கள், ஆவிக்குரிய உடலை கொண்டிருப்பீர்கள். அதனால் இந்த ஆவிக்குரிய உடல் வேணுமா, நீ தனித்தரு, காத்திரு. ஆவியானவரே வந்து இதுக்காக காத்திருக்கிறேன். அன்னைக்கு 120 பேர் அந்த அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கி அவங்க ரூபத்தை மாற்றியதே, அவங்களுடைய தன்மையை மாற்றி, இதே போல என்னை மாற்றும். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே ஏற்றுக்கொள்ளும் மையனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். நல்ல கையடி. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரியில் ஜீவித்தீரே. நல்ல கையடி. பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரியில் ஜீவித்தீரே. நானும் உம்மை போல் தியாகம் செய்ய, நானும் உம்மை போல் தியாகம் செய்ய பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, பலமதை தாருமையா. தலை சாய்க்க தரம் இல்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் என்றீ. தலை சாய்க்க தரம் இல்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் என்றீ. நானும் உம்மை போல் தியாகம் செய்ய, நானும் உம்மை போல தியாகம் செய்ய பலமதை தாருமையா, பலமதை
காத்திரு. இந்த அபிஷேகம் வரும்போது அந்த விண்ணக சாயல் முதல் மனுஷனுக்கு கொடுத்த அத்தனை அந்த தன்மைகளும் பண்புகளும் எல்லாமே என்ன சொன்னால் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூமியில் அற்புதங்களை செய்வீங்க. மேலுலகத்துக்கு இந்த சூழல் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், தெரிஞ்சு போகும். அதனால் இப்போ இந்த மன்னக சாயலில் நீ ஒரு விசுவாசியாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது வரைக்கும் கோயிலுக்கு போகிறா, ஜெபம் பண்ணுறா, அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறா, அவன் பேசுகிற வாய்ப்பா சண்டை எப்படி போடுவார் பாருங்க. ஏன் மன்னக சாயல் அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஐயோ ஆத்தாடி அவன் வாயா பாரு, அவன் வாயா அப்படி தான். ஏன் மன்னக சாயல் இந்த பூமிக்குரிய மேனி அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு இயேசுவை உம்மை போல் நீ வாஞ்சிக்கும் போது தாகத்தோடு என்னை மாற்றும் என்று சொல்லி உட்காரும்போது இந்த இயேசுடைய மனநிலை சிந்தை இந்த 2ஆம் மாதம் முதல் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக தன்மை, அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம் அத்தனையும் உனக்குள்ளே இயேசுவை போல நீ இருப்பான். கைதுகளை பார்ப்போம். இதுதான் விண்ணக சாயல். முதலாவது அந்த சாயல் தான் என்கிட்ட அதிகம் இருக்கும், அந்த தன்மை தான் இருக்கும். ஆத்தாடி இப்படியா பைப்பு மூட்டில் பார்க்கலாம். ஒரு குடம் தண்ணிக்கு அவங்க நிற்கிற நிலை என்ன நிலைன்னு, புருஷன்கிட்ட நிற்கிற நிலை என்ன நிலைன்னு அங்கே பார்க்கலாம். பஞ்சாதி அவன் என்ன கோயிலுக்கு வருவான், நல்லா என்ன செய்வான், ஊழியம்லாம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் வீட்டில் அந்த பொம்பளையை படுத்தது கொடுமை, வீட்டுக்கு வந்த மருமகளை படுத்தது கொடுமை. மன்னக சாயல் அப்படித்தாண்டா இருக்கும். அதனால தான் 2 சாயல். நீ இந்த விண்ணக சாயலை கடந்து வரும்போது இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம் உங்கள் ஜீவன் என்ன இந்த மாதிரி மாற்றுறதுக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்களே, ரத்தத்தை சிந்தனீங்களே, மறிச்சிங்களப்பா, இதை நான் இழக்க தயாராக இருக்கிறேன், இதை மாற்றும். நான் கேட்பேன், இந்த கோபத்தை மாற்றும், இந்த குடி வெறி, இந்த ஆல்கஹால் மேலே இருக்கக்கூடிய இதை என்ன செய்யும் மாற்றும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய முடியாது, உங்கள் பிள்ளையா என்ன செய்ய முடியாது. எல்லாம் என் ரூபத்தை மாற்ற, என் ரூபத்தை உட்காந்து காட்டில் போய் மணிக்கணக்காக உட்காந்துருப்பேன். இதுக்காக அதனால் சும்மா அப்படி ஜெபம் கொடுத்து போயிட்டு ஒரு கன்வென்ஷன் கொடுத்து போயிட்டு இது மாறும்னா என்ன செய்யாது, மாறாது மாறாது மாறல. ஒருத்தர் கேட்டார், ஒரு ஊழியக்காரர் கேட்டார், கேரளாவில் இருக்கிறவர் ஃபோன் பண்ணி, வாட்ஸ்அப் இதில் ஃபோன் பண்ணி கேட்டார், எல்லாம் எப்படி இருக்கிறத, இந்த அந்நிய பாஷையெல்லாம் கிடைக்கலையே, ஊழியம் பண்ணுறேன், இந்த மாதிரி தன்மையெல்லாம் எனக்கு எப்படி மாறும் அப்படின்னு சொன்னேன். நீ காத்திருக்கும் இந்த மாதிரி கண்ணை மூடி குருவமூர்த்தியை தூக்கி நீ தியானத்தில் உட்காரும்போது இந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்கள், சிந்தனைகள் அப்படியே செயலிழக்க ஆரம்பிக்கும். அந்த மனம் செயலிழந்து இந்த சரீரத்துடைய தன்மைகள், இந்த சரீரத்துக்குரிய ஊனைகளுடைய இதை நீ ஆவியிலே சாகடிக்கும் போது இந்த ஆவியின் இயல்பு தன்மைகள் உனக்குள்ளே எண்ணிசை ஆரம்பிக்கும், விஸ்வரூபம் எடுத்து எண்ணிசை ஆரம்பிக்கும், தெய்வனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கும். கைதுகளை நல்ல கரைகளை நல்ல கைது எண்ணிச்சு. இதுதாங்க இதுதான் நான் என் அனுபவம். நான் காட்டில் போய் அதான் சொல்கிறேன், 4 மணிக்கு மோட்டர் முறைக்கிணறு தான் இருக்கும், ஆஃப் பண்ணி போட்டு போயிடுவேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், எதுக்கு நேரத்தை செலவிட்டு இருக்கிறோம், அழிஞ்சு போகிற காரியங்கள். அதான் சொல்ல முறைக்கிணறு, மறுநாள் அந்த தண்ணி எங்களுக்கு என்ன செய்யாது, நாங்கள் போட்டு என்ன செய்ய முடியாது. மறுநாள் எங்கள் பங்காளிக்கு போகணும், ஆனாலும் என்ன செஞ்சிருவேன், 4 மணி ஆகிட்டு கடவுளோடு இருக்கிற நேரம், அவர் நேரத்தை என்ன செய்ய வேண்டாம், ஆஃப் பண்ணிட்டு போவேன். அதனால தான் அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் பெருசு அப்படின்னு உட்கார்ந்ததுனால அப்படி நான் ஆஃப் பண்ணிட்டு போய் உட்கார்ந்துருக்கிற நேரம் குற்றால அறிவியலை தண்ணி விழுகிறது மாதிரி அந்த அப்பனுடைய அருள் ஒளி அந்த அபிஷேகம் என் மேலே ஊற்றி குளிச்சுட்டே இருக்கையா. கைது நல்லா கரெக்டாக சும்மா அவரை விளக்கரையை செலுத்தும் போது என்ன செய்யும், கொட்டிகிட்டு இருப்பார். அந்த பரலோக ஆசீர்வாதங்கள், அபிஷேகம் என்பது, அருள் என்பது கொட்டி கிடக்கிறது, கொட்டிக்கிட்டே இருக்கும். குளித்த மாதிரி என்ன செய்வேன், குளித்து தொடச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படித்தான் நான் ஆவியில் என்ன செஞ்சு நான் வளர்ந்தேன். ஜான் ஜோசப் ஃபாதர் சொல்லுவார், அங்கே நீ எவ்வளோ பெரிய மலையை கொடுத்தாலும் என்ன செஞ்சிருவேன், உடைச்சி நொறிக்கிறோட அப்படி பவர் ஓன்ட்ட கையை விரித்து அப்படியே நிற்கிற பார்த்தியா,
எவ்வளோ பெரிய மலையை உன்னால் உடைச்சு என்ன செய்ய முடியும்? தவிர்க்கக்கூடிய பலன் சக்தி இருக்கிறது. கடவுளுடைய சக்தி உனக்குள்ளே இருக்கிறது. அதனால் யாருக்கும் அந்த வசதியை கொடுத்துருக்க மாட்டார். எனக்குன்னு தனி ரூம்பு, எனக்குன்னு தனி சாப்பாடு, எனக்குன்னு சகல வசதி இருக்கும். நான் ஆவியில் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தவப்புன்னு சொல்லலாம். நான் ஸ்டேஜில் ஹை பீச்சில் பாடுவேன். இறக்கு கையை காட்டுவார். அன்றைக்கிலே நின்று கையை காட்டி இறக்கி சொல்லுவோம், கொண்டு போக முடியுவார். இப்படியெல்லாம் அந்த டைமில் என்ன செஞ்சாருன்னா, ஏன்னா ஹை பீச்சில் எடுத்துரும், யாரும் பாட முடியும். மக்களை பாட வைக்கணும். நீ ஹை பீச்சில் சூப்பராக பாடுற, மியூசிக் அடிக்கிறாங்க, நல்லா பாடுற, இதனால் மக்கள் பாடுறாங்களா, மக்கள் பயனடைகிறாங்களா? மக்களை பாட வை, மக்களை வாயை திறக்க வை. நீ வாயை விரிவாக தர, நான் அதை நிரப்புவேன். பைபிள் சொல்லி நல்லா கைது பார்ப்போம், நல்ல கடலை. அதனால் இப்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சேன்னா, தனித்திருந்து சில உலகத்துக்குரிய காரியங்களை இழந்து. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீ கல்யாணம் முடிக்கணும், தோட்டத்தை பார்க்கணும், எங்களை பார்க்கணும், நீ தான் மூத்தவரில். ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் சொன்னேன், இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க பெற்றவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எனக்கு ஒரு இதை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நீ எனக்கு தகப்பன், உன் அருளின் அபிஷேகம். எனக்கு இன்னொரு உடல் இருக்கிறது. இந்த உடலுக்கு, இந்த ஆன்மாவுக்கு மணவாளன் நீங்கள் தான்ப்பா. கைதிகளை பார்ப்போம், கலந்து. அதனால யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். என் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு எவ்வளவு அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். அவங்க கல்யாணம் முடித்தது லவ் பண்ணி தான் என்ன செஞ்சாங்க, நல்ல பொண்ணுன்னு கல்யாணம் முடித்தாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அது என்னது, காளி, பத்திரகாளின்னு தெரியும். பார்த்தேன், நமக்கு இந்த பத்திரகாளியெல்லாம் வேண்டாம், இயேசுவே நீங்கள் மட்டும் போதும். கைதிகளை பார்ப்போம், நல்லா கரெக்டு. உங்களை சொல்லலை, நீங்களாம் நல்ல நல்ல சகோதரிகள். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸு இதை சொல்கிறேன். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தேன், இப்படி ஒரு அடிமையாக, இப்படி ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சு வந்த புனிதர்களை பார்த்தேன். அவங்க எப்படி கடவுளுக்கு அர்ப்பணித்து இந்த உலகத்தில் சுதந்திரமாக கடவுளுக்கு, அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் முடிவெடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு நீர் அப்படி பலத்தை தந்தால், இந்த புனிதர்களைப் போல எனக்கு அந்த மாதிரி ஒரு தன்மையை தந்தால் நான் அதை மறுபடி வாழ இருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த அர்ப்பணித்த பொழுது அந்த பலத்தை கொடுத்தார். காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். இந்த ஆண்டவருக்கு ஒரு கைதைக்கு என்று நன்றி சொல்லுவோம். அதில் இன்றைக்கி நினைச்சிருக்கிறேன். அதனால் அந்த பாஸ்டர்ஸு மற்ற ஊழியக்காரங்கள்லாம் எனக்கு அந்த 18 வயசு 19 வயசுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த அட்வைஸ் பூரா, கல்யாணம் முடித்து ஊழியம் பண்ணணும், கல்யாணம் முடித்து சபை நடத்தணும், எங்கள் இதில் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு சபையை நாங்கள் இது பண்ணி தரோம், அந்த கல்யாணம் முடிங்க, சபையில் இந்த பொண்ணை கட்டுங்க, அப்படி இப்படியெல்லாம் வந்துச்சு. அதோடு அந்த அவங்களுடைய ஐக்கியத்தையே தொடர்மையை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வழிநடத்தல் வேறு மாதிரி, ஆனால் அந்த சபை போதகர்களுடைய வழிநடத்தல் வேறு மாதிரி. இப்பவும் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் இது தப்பு கிடையாது, நாங்கள்லாம் கல்யாணம் முடிச்சு ஊழியம் செய்யலையா, நீ முடிச்சா ஐயா அப்படின்லாம் கேட்பாங்க. என் மேலே ஒரு அன்புல சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லுவேன், இல்லை ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து கடவுளுக்கு என்ன செஞ்சாச்சு. இப்போ கல்யாணம் முடிக்கவா? நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். இல்லை, என் வயசு அந்த பருவத்தில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் அட்வைஸெல்லாம் வந்துச்சு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மண்ணக உடலுக்குத்தான், இந்த மேனிக்குத்தான் இப்படி ஒரு துணை தேவை. ஆனால் இயேசு, நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருகிறேன், அந்த துணையாளர் இந்த விண்ணக சாயலுக்கு, அந்த ஆவிக்குரிய உடலுக்கு கைதிக்கலாம். நல்ல கருத்து. ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் துணையாளர், நிரந்தரமான துணையாளர், நம்மளை நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகிற துணையாளர். அது எதுக்குன்னு சொன்னால், இந்த சரீரத்துக்கு இல்லை. நீ கோபப்படுறதுக்கு, நீ மனது ரீதியாக சிந்திக்கிற காரியங்களை செய்கிறதுக்கு, கல்யாணம் முடித்து குழந்தை குட்டிகளை பெற்று இங்கே கருமாயப்பட்டு
நீ வந்து சீரழிஞ்சு செங்க சமக்கிறதுக்கு அவர் துணையாளராக என்ன செய்யலை. இந்த தன்மையிலிருந்து நீ உருமாற்றம் அடைந்து அந்த விண்ணக சாயலிலே தெய்வீக சாயலிலே நீ வாழ்கிறதற்கு துணையாளராக தேற்றவனாக அந்த பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், நான் கொடுத்திருக்கிறேன். கைவிட்டு அதனால் இப்போ என்னுடைய துணையாளர், உங்களுக்கு துணையாளர் நீங்கள் என்ன செய்வீங்க? விக்கிரம கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு துணை யாருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ சொல்லுவீங்க ஏசப்பாங்க. பொதுவாக சாதாரணமாக கேட்டால் என்ன செய்வீங்க? ஏன் மாப்பிள்ளை வேற என்ன செய்வோம்? ஏன் அவரும் இணைஞ்சிருக்காரு, மூணு முடிச்சு போட்டிருக்காரு, அதனால நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். வேற சொல்லாமலாம் என்ன செய்ய முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய இது 3 முடிச்சே இல்லை, இது ஒரு ஒப்பந்தம், அர்ப்பணம். அதனால கல்யாணம் முடிச்சு இப்போ நீங்கள் குழந்தை குட்டியை பெற்று நீங்கள் பேரம் பேத்தி எடுத்திருந்தாலும் இன்னைக்கு என் ஆவி மனிதனுக்கு இந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இந்த நாளில் இன்றைக்கி நான் உங்கள் சவுத்தில் அப்படி தான் வழிநடத்த போகிறேன். இயேசு உயிர் தெழுந்த இந்த நாள் எனக்கு இன்னொரு உடலை, தெய்வீக ஆன்மீக உடலை, ஆவிக்குரிய உடலை, விண்ணக சாயலை தருகிற இந்த நாள் உயிர் தெழுந்த நாள். அதனால் இந்த வயசானதுக்கு அப்புறமும் பேரம்பேத்தி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, என் ஆவி ஆன்மா உடலை உங்களுக்கு என்ன செய்கிறேன், என் உள்ளார்ந்த மனுஷனுக்கு இந்த ஆவி உடலுக்கு இந்த விண்ணக சாயலுக்கு நீர் துணையாக நீர் வந்து என்னை நினைச்சு வழிநடத்தல் கொண்டு வரும்போது, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலக காரியங்களில் ஈடுபடாமல், இந்த மாம்ச ரீதியான சிந்தைகளில் நீங்கள் நிறைவேற்றாமல், அதில் வாழாமல், அந்த ஆவிக்குரிய விண்ணகத்துக்குரிய எண்ணங்களில் ஆவிக்குரிய சிந்தனைகளை நீங்கள் வாழ்ந்து நீங்கள் அந்த சாயலில் என்ன செய்வீங்க, வளர்வீர்கள் என்பது சக்தி உண்மை. பேசலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் கல்யாணம் முடிக்கல, கடவுளுக்கு அர்ப்பணிச்சிங்க. நாங்கள் கல்யாணம் முடித்து குழந்தை குட்டியெல்லாம் இருக்க, பொண்டாட்டி இருக்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, இந்த நிலையில் உன் பொண்டாட்டியையும் உன் பிள்ளைகளையும் உன்னையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து என் குடும்பம் எல்லாம் இந்த விண்ணக சாயலை என்ன செய்யணும், அடையணும். நாங்கள் இனி இந்த உலகத்துக்காக வாழாமல் இந்த விண்ணக சாயலுக்காக வாழ போகிறோம். இனி எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக பாடுபட்டு, எங்களுக்காக உயிர் தெழுந்த உங்களுக்காக எங்கள் வாழ்க்கையை வாழப்போகிறோம். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதன்படி வாழப்போகிறோம். நீங்கள் டெய்லி என்ன சொல்கிறீங்களோ அதன்படி உண்ணவும், உடுத்தவும், பார்க்கவும், நடக்கவும், நாங்கள் மற்ற விஷயங்களை கேட்கவும், செயல்படவும் என்ன செய்யணும், தயாராக இருக்கணும்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது இந்த விண்ணக சாயல், தெய்வீக சாயல் இன்னையிலிருந்து உங்களுக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். நீங்கள் விண்ணகத்துக்குரியவர்களாக டெய்லி கடவுளோடு நினைச்ச முடியும், சஞ்சரிக்க முடியும், உறவாட முடியும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நேசிக்கிறேன், நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.